பெஸ்ட் எவரெஸ்ட் சூப்பர் சாம்பர் மசாலா பவுடர். திரு சூர்யா அவர்கள் எங்கே போய் பேசினாலும் கல்வி ரொம்ப முக்கியங்க, நல்லா படிச்சிடுங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத எடுத்து சொல்றாரு. ஜெய்பீம் போன்ற படங்கள்ல வந்து அதை வலியுறுத்தி சொல்றாருன்னு தன்னுடைய ரசிகர்களை என்னவாக வைத்துக் கொள்ள விரும்புகிறார் என்று சொன்னால் அவன் படித்தவனாக இருக்கிறேன். விஜய் அவர்களுடைய பயங்கர ரசிகர், ஆனால் அரசியலாக அவர் உயர்த்து நிற்கிறேங்கிற மாதிரி. ஆமா, இது வந்து இருக்கும். இப்போ என்ன ஆயிடும்னா, நாளைக்கு இப்போ 69 வருது சாரோடது, விஜய் சாரோட வருது. நான் எப்படி 68 முண்டி மோதி போய் ஃபர்ஸ்ட் ஷோ போட்டா அதுதான் நானும் பார்க்க போறேன். எனக்கு அதுல எல்லாம் எந்த விதமான இதுவும் இல்லை. பட் நான் திரு விஜய் அவர்களுக்கு எதிராக நான் ட்வீட் போடுறேன். ட்வீட் போட்டோன்னே என் மனைவி என்னை கூப்பிடுறாங்க, மாமான்னு கத்துறாங்க. என்னன்னு இங்க பாருங்க, கீழே என்னென்ன அசிங்கமா சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் இப்படி பேசுனீங்கன்னாங்க, நான் என்னம்மா நான் தவறா பேசிட்டேன், விஜய் போன்ற ஒருத்தர் நீங்க பேசவே கூடாது அப்படின்னு. இன்னமும் கூட அது வேற மாதிரி பேசியிருக்கணும். அது அந்த இடத்துக்கு அது ரொம்ப சரியான பேச்சு தான். பட் திரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன் பாடல்கள் மூலமாக என்ன சொல்றாருன்னா, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளேங்கிறார். வெறுமனே வெட்டியா ஸ்கூலுக்கும் போகாம பைக்ல வீலிங் பண்ணிட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு பிரிச்சு வீசி கட் அவுட்ல 7 ரவுண்ட் அடிச்சு கீழே விழுந்து செத்து, பஸ் மேல ஏறி ரவுண்ட் அடிச்சு கீழே விழுந்து செத்து, என்ன முரண்பாடு கருத்து முட்டாளாக வைத்திருந்தாரா? அப்படி இருந்தா பாதிக்கும். அவரே 1800 டிக்கெட் பார்த்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ 400 கோடி ரூபா கலெக்ஷன் ஆன அவர் நினைச்சாரா? அப்படி இருந்தால் அதை பாதிக்கும். ஆமாம், நீங்கள் அவர் வந்து இது வரைக்கும் 5000 ஸ்டூடெண்ட் அவர் படிக்க வச்ச மாதிரி படிக்க வைக்கலையா அப்படின்னா அவரை பாதிக்கும். அப்பா உங்களெல்லாம் அரசியல் பண்ண மாட்டாங்க, காலாம் சொல்லிடாதீங்க. உன்கூடங்கிறது என்னன்னா, நேத்து வந்தவன்லாம் என் கட்சியை பத்தி பேசுறான், திமுக பத்தி பேசுறான், ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கானவரார். பெரியார், அண்ணா, திராவிடம் என்று சொல்லி குடும்ப ஆட்சியெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா திமுக சொல்றாங்க. அது நம்ம ஒளிச்சு மறைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் அடுத்து எங்கே போறோம், அடுத்து என்ன அரசியல் பண்ண போறோங்கிறதே அந்த மாநாட்டில் சொல்லிட்டாரு தெளிவா. எங்க போறாரு? ஆமா, அதுக்கு தான் நீங்க அதிமுகவும் பாரதிய ஜனதாவையும் பேசலையே. அவர் அவங்க பாசிசம், நீங்க என்ன பாயாசமா? அதாவது அது இல்லை அவங்களுக்கு போய் சொல்ல வேண்டியது. உங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகளா நீங்க ஒரு மாநாட்டில் பேசும்போது இது சினிமா டயலாக், பஞ்சு டயலாக்லாம் கிடையாது. ஊழலற்ற ஆட்சி, ஊழலற்ற குடும்ப ஆட்சியை ஒழிப்போம். இந்த குடும்ப ஆட்சி எல்லாம் பல வருஷமா ஒழிச்சுட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 60 வருஷமா. அதான் சொல்றேனே, அது எப்படி முடியும்? குடும்ப ஆட்சிங்களுடைய ரீசன் ஒண்ணு இருக்கு இல்லையா, தேவைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து அதான் இருந்துச்சு, பாண்டிய மன்னர் காலத்துல அதுதான் இருந்துச்சு. நீங்களே நன்றாக ஒற்றுக்கொள்கிறீர்கள், இது மன்னர் ஆட்சி முறை நடைமுறையில். மன்னர் ஆட்சி முறையில் ஆட்சி செய்ய தகுதியுடையவர் யார்? தலைமையில் ஒரு சின்ன சர்க்கிள் வந்துச்சுன்னா கட்சி சுக்குநூறா வரும். அதற்காகத்தான் திரு உதயநிதி அவர்களை கொண்டு வந்தாங்க. நிச்சயமா நான் ஒத்துக்கிறேன். எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு ஒரு அமைச்சரவை ஆல்ரெடி ஒருத்தரிடம் இடைவெளி. ஆமா, பெரிய இடைவெளிக்கு அப்புறம் தான் வர்றாரு. ஏன்னா நான் முட்டு கொடுத்து அதை தூக்கி நிப்பாட்ட வேண்டிய இது பேர் முட்டு கொடுப்பது அல்ல, காப்பாற்றுவதற்கு முட்டு கொடுப்பது பெரிய வித்தியாசம். நான் சொல்வது காப்பாற்றுவது, கட்சியை காப்பாற்றுவது. ஆமா, இவ்வளவு விளக்கம் கொடுக்கணும், யாரும் கொடுக்கல. இவ்வளவு விளக்கம் நான் கொடுக்குறேன், யாரும் கொடுக்கல. அரசியல் ஆர்வலர் அப்படிங்கிற அந்த பரிணாமத்தை போஸ் வெங்கட், அப்பா உங்களோட எல்லாம் அரசியல் பண்ண மாட்டாங்க, டாலா சொல்லிடாதீங்க. அந்த நீங்க அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை இருக்குல்ல, அப்பா உங்களோட போய் அரசியல் பண்ணு, அந்த கான்டெக்ஸ்ட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஹெவியா. அந்த மாடுலேஷன் நான் சொல்லிடுறேன். எப்பா உங்கூடையுமா அரசியல் பண்ணணும் இல்ல, அது நீங்க ஆனா புரிதல் எப்படி உங்களோட போய் அரசியல் பண்ணுவேன். அந்த ஒண்ணுக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அமீர் சார்லாம் கூட சொல்லியிருந்தாரு. ஏன் இந்த கேள்வி? அது பெரிய உரிமை. அது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்தப்போ வெல்கம் இளைய தளபதி அப்படின்னு சொல்லி Facebookல ட்விட்டர்ல போட்டது போஸ் வெங்கட். எப்பவுமே வெல்கம் தான், எப்பவுமே வெல்கம். அப்படி சொன்னா அந்த மாறுதல் எங்க இருந்து வருது? அதாவது இந்த எப்பா உன் கூட வாங்குறது வந்து பெரிய உரிமை. இப்ப நான் அது உன் கூடவா இல்ல, அதாவது அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, எல்லாமே தெரியும். நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம்னா, அவர் ஒரு மாநாடு போடுவார், கொள்கையெல்லாம் சொல்லுவாருன்னு. அந்த கொள்கை நமக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. அது ஏமாற்றத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் திராவிடம் பேசி, பெரியாரை பேசி, அண்ணாவை பேசி, குடும்ப அரசியல் செய்து தமிழகத்தை சுரண்டி கொண்டு இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லும்போது தான் என்ன வாழ்த்து. என்னன்னா எனக்கு என்ன உடனே என்ன தோணுச்சுன்னா, எனக்கு ராஜாஜி தான் ஞாபகத்துக்கு வராரு. இல்ல சொல்றேன், அவர் சொன்னதை சொல்றேன். எனக்கு ராஜாஜி ஞாபகத்துக்கு வராரு. அங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் எங்களுக்கு எதிரின்னு சொன்னவங்க எல்லாம் ஞாபகத்துக்கு வராங்க இல்லையா. அவர்கள் வரிசையில் அடுத்து உன்கூடவும் அரசியல் செய்யணுமா, இதுதான் சென்ஸ். அந்த நான் போட்டதோட சென்ஸ் வந்து உன்கூடங்கிறது என்னன்னா, ராஜாஜி கூட, காமராஜர் கூட, கடைசியாக அண்ணன் விஜயகாந்த் அவர்களோடு,
அண்ணன் சீமான் அவர்களோடு ஏதாவது திமுகவை அழிப்பேன்னு லைனா சொல்லிட்டு வந்தவங்க. அந்த லிஸ்ட்ல ஓகே அடுத்து நீங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்களாப்பா, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் முதலமைச்சர் வந்து சமீபத்துல குளத்தூர்ல பேசின விழாவுக்கு நேத்து வந்தவன்லாம் எங்க கட்சியை பத்தி பேசுறான், திமுக பத்தி பேசுறான், ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கானவரா இருக்கு. அப்படி எல்லாம் கிடையாது. இது பொதுவாகவே ஒரு 50 ஆண்டு காலம் என்ன வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தினாங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை பிரயோகம் ரொம்ப சிப்பா பேசிட்டாரு. எப்படி சொல்றது, அதிமுக பத்தி எல்லாம் இதுல ஒரு வார்த்தை கூட இருக்காது. பாரதிய ஜனதாவை பத்தி திராவிட சித்தாந்தங்கள், திராவிட அரசியல் அது மட்டும் சொல்லியிருந்தா அது வந்து எல்லாத்தையும் கனெக்டடா இருந்திருக்கும். அது வந்து பெரியார், அண்ணா, திராவிடம் என்று சொல்லி குடும்ப ஆட்சி குடும்ப ஆட்சின்னா வரும்போது ஆட்டோமேட்டிக்கா திமுக சொல்றாங்க. அது நம்ம ஒளிச்சு மறைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. நம்ம ஏன் ஒளிச்சு மறைச்சு பேசணும், அவர் ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்காரு. அப்படி சொல்லும் பொழுது அப்போ தொண்டர்களா இருக்கட்டும், தலைவர்களா இருக்கட்டும், நீங்க வந்து கல்லுல அடிச்சீங்கன்னா நான் திரும்ப கல்லுல அடிப்பேன், நீங்க சொல்லுல அடிச்சீங்கன்னா நான் சொல்லுல அடிப்பேன். ஸோ அவர் எந்த சொல்லாடலை பயன்படுத்தினாரோ அதே சொல்லாடலை நீ எல்லாருமே பயன்படுத்துவாங்க இல்லைங்களா. அதுதான் இப்போ எல்லாரும் பயன்படுத்துறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், விசிகாவை சேர்ந்தவர்கள், காங்கிரஸை சேர்ந்தவர்கள், நாம் தமிழர் கட்சியினை சேர்ந்தவர்கள். ஆனால் இதுக்கு ஒருத்தர் எதிர்த்து பேசியிருக்க மாட்டாங்க. பாரதிய ஜனதாவிலேருந்து அதிமுகலேருந்து ஒருத்தர் எதிர்த்து பேசியிருக்க மாட்டான். ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் அடுத்து எங்கே போகிறோம், அடுத்து என்ன அரசியல் பண்ண போகிறோங்கிறதே அந்த மாநாட்டில் சொல்லிட்டாரு தெளிவாக. எங்கே போகிறாரு? ஆமாம், அதுக்கு தான் நீங்கள் அதிமுகவையும் பாரதிய ஜனதாவையும் பேசலையே. அவர் ஃபாசிசம், ஐடியாலஜிக்கல் எனிமி, இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதா பத்தி. ஐடியாலஜிக்கல் எனிமி நேரடியா பாரதிய ஜனதாங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டியதானே. நீங்க எப்படி நீங்க பெரியார்னு சொன்னீங்களோ, அண்ணான்னு சொன்னீங்களோ, குடும்ப அரசியல் மதத்தால் இல்ல சொல்லிடுறேன், மதத்தால் ரொம்ப வெளிப்படையாவே பாரதிய ஜனதான்னு சொல்ல வேண்டியதானே. அது எதுக்கு அவ்வளவு பயமே இல்லையே? எனக்கு பயம் இல்லையே, யாரையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படி சொல்லலையே, டைரக்டா ஐடியாலஜிக்கல் எனிமி அப்படின்னு சொன்னா சொல்லலையே. ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? இப்ப நான் சொல்லுவேன்ல, இப்ப நான் சொல்றேன்ல, எல்லாத்துக்கும் ஒரு கட்சியினுடைய பேரை சொல்றேன்ல, சொல்லலையே. என்ன காரணமா இருக்கு? அதைத்தான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்து அரசியல் பண்றதுங்கிறது வந்து இங்க ரொம்ப எளிதில் நீங்க பண்ணிடலாம்னு ஆசைப்படுறீங்க. பாரதிய ஜனதாவை எடுத்து இப்ப பண்ண முடியாது. நீங்க ஏன்னா வந்து கால் எடுத்து வச்சிருக்கிறீங்க. நீங்க எடுத்து 4 வார்த்தையை சொன்னீங்கன்னா அந்த வார்த்தையில் இருக்கிற உண்மையும் பொய்யும் தெரிஞ்சு போயிருங்கிறதெல்லாம் மீறி இன்று பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதுங்கிறதே பயம் தானே. இல்ல ஐடியாலஜி பாரதிய ஜனதாவை எதிர்ப்பது பயமா இல்லையா? நீங்க நல்லா பாருங்க, 50 நிமிஷம் ஸ்பீச்சை நீங்களும் பாத்துறீங்க, பேசியிருக்கீங்க, அதுக்கப்புறம் அதை கமெண்ட் பண்ணி ஐடியாலஜிக்கல் எனிமி, நம்முடைய கொள்கை எதிரி யாரு அப்படிங்கிறது கிளியரா இருக்கா இல்லையா? யாரு ஐடியாலஜிக்கல் எனிமிங்கிறது? பாஜகங்கிறத தெளிவுபடுத்தணுமா? கொள்கை எனிமியை பத்தி வேற என்ன சொல்லியிருக்காரு? நம்மளை மதத்தால் சிறுபான்மை பெரும்பான்மைன்னு சொல்லி நம்மளை பிளவுபடுத்தக்கூடிய இங்க ஆட்சி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கறத சொல்லணும். சரி, அப்படி சொல்லிட்டு எந்த கட்சியை சொன்னாரு? புரிஞ்சுக்கிறவன் எப்படி புரிஞ்சுப்பான்? புரிஞ்சுக்கிறவன் எப்படி புரிஞ்சுப்பான்? மதத்தால் சாதியால் இங்க அரசியல் செய்வது பாரதிய ஜனதா நீங்க சொல்லிடுறீங்களா ஓப்பனா? இல்ல அது மென்ஷன் பண்ணி இல்ல கேட்கறேன். பொதுவாகவே வந்துட்டு வெளிப்படையாக சொல்வதுங்கிறது ஸ்ட்ரைட்டா என் ஆப்ஷன் நான் சொல்றேன். இப்போ நான் சொல்றேன், நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக சரி நான் சொல்றேனே, இங்கே சாதி அரசியலையும் மத அரசியலையும் பாசிச அரசான பாரதிய ஜனதா முன்னெடுத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் என்னாலும் நிற்கும். நான் சொல்லிட்டேனா? சொல்ல வேண்டியதுதானே. என்ன பயம்? பாரதிய ஜனதான் பயன்படுத்துறதுல உங்களுக்கு என்ன பயம்? இப்பதானே ஆரம்பிக்கிறீங்க, சொல்ல வேண்டியது தானே. இவ்வளவு பேசுறீங்களே நீங்க வந்து இதே அண்ணாவினுடைய பெயரை சொல்லி, பெரியார் அவர்களுடைய பெயரை சொல்லி, திராவிடம் என்று சொல்லி அப்படிலாம் சொன்னீங்க. திராவிட மாடல் அது இங்க அடிக்கிறாரு. திராவிட மாடல்னு ஸ்ட்ரைட்டா நம்மள சொல்றாரு. இப்படியெல்லாம் சொல்ற நீங்க இந்த பெரியார் அண்ணாவையெல்லாம் பற்றி சொல்லி நீங்க போய் ஓட்டு கேட்டு அதனால முதல்வரானவர்லாம் ஒருத்தர் இருந்து அவர் போய் அவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறையில எல்லாம் இருந்தாரே, அந்த கட்சிக்கெல்லாம் நீங்க எதிரி இல்லையா? அந்த கட்சியெல்லாம் உங்களுக்கு வந்து நான் 2 ஆப்ஷன்லாம் வேணா வச்சுக்கலாம். அஇஅதிமுக ஒரு பொருட்டே எடுத்துக்காம வேணா இருந்திருக்கலாம். அப்படி ஒரு கட்சி நான் சொல்றது, இந்த கட்சியெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, எனக்கு அதிமுகலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, அப்படி எடுத்திருந்திருக்கலாம் ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் இல்ல என்னைக்கு இருந்தாலும் அந்த கட்சி நமக்கு தேவைப்படுங்கன்னு எடுத்திருக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்கு அதுல. அதானே எதா இருந்தாலும் இரண்டு ஆப்ஷன் இருக்கு தானே. இந்த 2 ஆப்ஷன்ல நீங்க அந்த கட்சியை பத்தியே பேசல. 3வது ஆப்ஷன் வந்து பாசிசம்னா, நீங்க பாசிசம்னா நாங்க என்ன பாயாசமா? அதாவது வேர்டு இஸ், நீங்க வந்து இது சினிமா டயலாக் கிடையாது. பாசிசம் நீங்க அவங்க பாசிசம், நீங்க பாயாசம். அவங்க பாசிசம்னா அந்த இடத்துல யாரை மென்ஷன்? அதான் சொல்ல, அவங்க பாசிசம் நீங்க என்ன பாயாசமா? அதாவது அது இல்ல அவங்களுக்கு போய் சொல்ல வேண்டியது. உங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகளா நீங்க ஒரு மாநாட்டில் பேசும்போது இது சினிமா டயலாக் பஞ்சு டயலாக்லாம் கிடையாது. அவனுக்கு ரொம்ப அழகா சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அதாவது தலைமையை பொறுத்த வரைக்கும், தலைவர்களை பொறுத்த வரைக்கும் வார்த்தை பிரயோகம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது என்னவா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு எவ்வளவு ஸ்ட்ரைட்டா மோதுனீங்களோ,
திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு ஸ்ட்ரைட்டா விமர்சனம் பண்ணீங்களோ, எங்களுடைய எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான்ங்கிறத ரொம்ப கிளியரா சொன்னீங்களோ. சொல்லுங்களேன் பாரதிய ஜனதா. 2026 சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அணுக போறாங்க. சட்டமன்ற தேர்தல் அணுகும் போது நம்முடைய கிளியர் கட் எனிமி யாருங்கிறத சொல்ல வேண்டிய நிர்பந்தம் விஜய்க்கு இருக்கா இல்லையா? அப்ப டைரக்டா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அவருக்கு வந்து திமுக மட்டும் தான் எதிரின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? திமுக மட்டும் தான் எதிரின்னு சொல்லியிருக்காரு. திமுகவும் ஒரு எனிமி. சரி, அவர் கொள்கைகளாக எடுத்துக்கொண்டது என்னென்ன? கொள்கையில 2026 அவர் வந்துட்டு திமுகன்னு ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக அவர் ஓட்டு கேட்க போறாரு. ஊழலற்ற ஆட்சி, ஊழலற்ற ஆட்சியை ஒழிப்போம். இந்த குடும்ப ஆட்சி எல்லாம் பல வருஷமா ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 60 வருஷமா. அதான் சொல்றேனே, அது எப்படி முடியும்? குடும்ப ஆட்சிங்கிறோட ரீசன் ஒண்ணு இருக்கு இல்லையா, தேவைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க அவனை குறை சொல்ல முடியல. அவன்கிட்ட நீங்க எதிர்த்து பேசுறது இங்க ஒண்ணும் இல்ல. பாயிண்ட் ஆஃப் நீங்க அதிமுகனா பாயிண்ட் அவுட் பண்ணிட முடியும். இப்படி ஒரு ஊழல் நடந்தது, அந்த தலைவர் ஜெயில இருந்தாரு, தண்டனையை அனுபவித்தாருன்னு சொல்லிட முடியும் இல்லைங்களா? அஇஅதிமுகன்னு சொல்லிட முடியும். நீங்க ஒன்றும் வேணாம், நீங்க பாரதிய ஜனதாலேயே இப்போ உங்களால் விரல் விட்டு சொல்லிட முடியும். உங்களுக்கு அதிமுகல ஒருவேளை அப்படி கேஸ்ன்னு உள்ள போயிருந்தாலும் அப்படி ஒரு கேஸே இல்லைன்னு உடைச்சிட்டு வந்த வரலாறு தான் இங்க இருக்கே தவிர தண்டனை அனுபவித்த வரலாறு இங்க இருக்கு இல்லைங்களா? அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரே ஒன்று தான் சொல்ல முடியும். தாத்தா இருந்தாரு, அப்பா இருந்தாரு, அவர் இருக்காரு. தாத்தா இருந்தாரு, அப்பா இருக்காரு, அவர் இருக்காரு. ராஜராஜ சோழன் காலத்திலேருந்து அதான் இருந்துச்சு. பாண்டிய மன்னர் காலத்துல அதுதான் இருந்துச்சு. சேர சோழ மன்னர்கள்லயே வாரிசுகள் தான் இருந்துச்சு. நீங்களே நன்றாக ஒத்துக்கொள்கிறீர்கள், இது மன்னர் ஆட்சி முறை நடைமுறையில். மன்னர் ஆட்சி முறையில் ஆட்சி செய்ய தகுதியுடையவர் யாருங்கிறது கேள்வி. ஆட்சி யாரிடம் கொடுத்தால் நாடு நல்லா இருக்கும். உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதில் சொல்லிடுறேன். இது பதில் சொல்லிடுறேன். நாடை யார்கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும், கட்சி யார்கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும். இதுக்கு நான் பொது விளக்கம் ஒன்று கொடுத்துறேன். ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான கேள்விகள்லயே இதை வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணிடணும். என்னோட சகோதரனா நான் உங்களுக்கும் அதை நான் சொல்லிடணும். திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது ஒரு அரசியல் கட்சி. திராவிட முன்னேற்ற கழக சொத்து, திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், அவர்களில் செயல்படக்கூடிய மக்கள், இதுக்கெல்லாம் அப்புறம் தான் தலைமை. இதுதான் ஃபர்ஸ்ட். இதுதான் ஃபர்ஸ்ட். இதுதான் ஃபர்ஸ்ட்ங்கிறப்போ இதை நிர்வாகம் செய்பவருங்கிறவர் தான் அதுக்கப்புறம் வராரே தவிர, இதெல்லாம் அந்த நிர்வாகம் செய்வருக்கு பின்னாடி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க சொல்றதை வந்து அதுதான் மன்னராட்சி. அதான் மன்னராட்சிங்கிறது யாருடைய ஒப்புதலும் தேவையில்லை, பொதுக்குழு தேவையில்லை, செயற்குழு தேவையில்லை. புரியுதுங்களா? பொதுக்குழு என்பது என்ன, செயற்குழு என்பது என்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பொதுக்குழு எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், பொதுக்குழுவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், செயற்குழு எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், சட்டசபை உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், மாநிலங்கள் உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், மாவட்ட செயலர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், வட்டம் வரையும் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம். எதுவும் தனிப்பட்ட நபரால் முடிவெடுக்க முடியாது. அங்கே கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய வாக்களிப்பிற்கு பிறகுதான் இது எல்லாமே வரும். இவர்களெல்லாம் ஒன்றுபட்டு இவர்களெல்லாம் சேர்ந்து வாக்களித்ததுக்கு தான் தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும். புரியுதுங்களா? அப்புறம் அதே மாதிரி ஒரு இளைஞரணியில ஒருத்தர், அந்த இளைஞரணியில தீர்மானம் போட்டு, தமிழகம் முழுவதும் தீர்மானம் போட்டு இளைஞரணி செயலராக எலெக்ஷன் நடக்குது, சீட்டு கொடுக்குறாங்க, ஓட்டு போடுறாங்க, எம்எல்ஏ ஆகிறார். எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு ஒரு அமைச்சரவை ஆல்ரெடி ஒருத்தரிடம் ஆமா பெரிய இடைவெளிக்கு அப்புறம் தான் வர்றாரு. ஏன்னா நான் இல்ல ரொம்ப 2-3 ஆப்ஷன் இருக்கு. சந்திரபாபு நாயுடு என்பவர் நேரடி அரசியல் பண்ணல. சந்திரபாபு நாயுடு கடைசி வரைக்கும் என்னவா இருந்தாரு? என்டிஆருக்கு துணையா இருந்தாரு, பிபிஏபி அவரோட பிஏவா இருந்தாரு, பர்சனல் பிஏவா இருந்தாரு, பொலிட்டிக்கல் பிஏவா இருந்தாரு. அதான் சொல்றேன், அவர் அரசியலில் இருந்தார். நீங்க ஒருவர் வந்து பொறுப்பில் இருந்தாரா, நீங்க கேள்விக்கு என்கிட்ட பதில் இருக்கு, அதுக்காக சொல்லி. இப்போ உதயநிதி ஸ்டாலின் என்பவர் பொறுப்பில் இருந்தாராங்கிற கேள்வியை தான் கேட்டு இருக்கிறீங்க. அதே தான் நான் சந்திரபாபு நாயுடு பொறுப்பிலா இருந்தாரு. சந்திரபாபு என்பவர் அவர் கூடவே 20 வருஷம் அரசியல் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய அத்தனை அரசியல் நுணுக்கங்களும் சந்திரபாபு நாயுடுக்கு தெரியும். அதே போல அதே குடும்பத்துல தாத்தா கூடயும் அப்பா கூடயும் அரசியல் பேசி கொண்டிருந்தவர் தான் அவரு. ஒரு இடத்துக்கு கீழே நிர்வாகத்துக்கு வர வேண்டியிருக்கு, நிர்வாகத்துக்கு வராரு. இது பெரிய வித்தியாசம் இருக்கு மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணும்போது. இப்போ ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து வந்தாருன்னா, ராஜீவ்காந்தி அவர்கள் வெளிநாடுகளில் படித்தார், ராஜீவ்காந்தி வெளியிலேயே இருந்தாரு, வேற வழியே இல்லை. அன்னைக்கு வந்து கொண்டாந்து அவங்க குடும்பத்தை உட்கார வைக்க வேண்டி இருந்துச்சு. அவரையே உட்கார வைக்க வேண்டி இருந்துச்சுன்னா, உள்ளுக்குள்ள 1000 கிளைகளாக காங்கிரஸ் பிரிஞ்சு கிடந்தது. இது 1000 கிளைகளும் ஒரு இடத்துல தான் சேரும். அது இந்திரா காந்தியினுடைய குடும்பமாக இருந்தால் மட்டும்தான் அந்த கிளைகள் எல்லாம் ஒற்றுக்கொள்ளும். இவ்வளவு விளக்கம் நமக்கு கொடுக்கப்படணும். ஆமா, இவ்வளவு விளக்கம் கொடுக்கணும், யாரும் கொடுக்கல. இவ்வளவு விளக்கம் நான் கொடுக்குறேன், யாரும் கொடுக்கல. இதை மட்டும் சொல்லிடுறேன். அப்ப அந்த காங்கிரஸ் என்ற கட்சி பிளவுபடுவதால் வரக்கூடிய ஆபத்து என்னன்னு பார்க்க வேண்டியது. இப்ப காங்கிரஸ் பிளவுபடுது, காங்கிரஸ்ல வந்து திடீர்னு ராஜீவ்காந்தி வந்துட்டாரு, அது இல்ல. காங்கிரஸ்ங்கிற கட்சி அப்படியே இருந்தது. உடனே அவரு பொறுப்பேற்கிறாரு, அப்புறம் எலெக்ஷன்ல நிக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து பிரதமர் ஆகிறாரு. பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் தான் எலெக்ஷன். லைக் இது எல்லாமே என்னன்னா, அந்த காங்கிரஸ்ங்கிற கட்சி உடைவதன் மூலமாக இந்த இந்தியா எந்த ஆபத்தை சந்திக்க போகுது. பின்னாடியே ரெட்டியா இருக்கிறான்,
கூட்டமா உட்காந்துருக்குறாங்க இந்தியாவை அடிச்சு காலி பண்றது. அப்ப அந்த காங்கிரஸால் முடியுங்கிற பட்சத்துல ஆனா எல்லா தலைவர்களுடைய பிரச்சனை என்னவாக இருக்கிறது, எல்லாம் உடனே தனித்தனியான எண்ணங்கள்ல வந்து நின்றுவாங்க. அதுக்கு இந்திரா காந்தி குடும்பம் மட்டும்தான் ஒத்துக்கிட்டு அப்புறம் திரும்ப ஒன்னா சேர்ந்தா அதற்கு பிறகு அது வழியாக வர ஆரம்பிக்கிறது. இப்போ ஒரு கட்சிங்கிறது எடுத்து 40 வருஷம் 60 வருஷம் 80 வருஷம்னு கொண்டாந்து வைக்கும்போது தலைமையில ஒரு சின்ன சர்க்கிள் வந்துச்சுன்னா கட்சி சுக்குநூறாவிடுது. அதற்காகத்தான் திரு உதயநிதி அவர்களே கொண்டு வந்தாங்க. நிச்சயமா நான் ஒத்துக்கிறேன். இப்ப யாராவது வந்து இல்ல அப்ப நீங்க இப்படி கூட கேள்வி கேளுங்களேன் குதர்க்கமா, அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல உதயநிதி வரலைன்னா கட்சியை உடைக்க ஆள் இருக்கான்னு கேளுங்களேன். அதானே கேட்க போறீங்க. இருந்துருமோங்கிற பயம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு முட்டு கொடுத்து அதை தூக்கி நிப்பாட்ட வேண்டிய இது பேர் முட்டு கொடுப்பது அல்ல, காப்பாற்றுவதற்கும் முட்டு கொடுப்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நான் சொல்வது காப்பாற்றுவது, கட்சியை காப்பாற்றுவது, மாநிலத்தை காப்பாற்றுவதுன்னு வரும் பொழுது இந்த மாதிரி ஒரு தலைவரை வைத்தா மட்டும்தான் கட்சி உடையாம இருக்கும். கட்சி உடையாம இருந்தால் கொள்கை பெறாமல் இருக்கும். கொள்கை பெறாமல் தான் நமக்கு சேர வேண்டியதெல்லாம் ஒரு சின்ன மாற்றம். எப்படி திராவிட இளவரசர் இதெல்லாம் இந்த கான்டெக்ட் விட்டுங்க. உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர், சமூக நீதி பேசக்கூடிய திமுக, ஒரு அருந்ததியர் சமூகம், ஒரு தலித் சமூகம், யாரா இன்னும் 2 பேரை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாமே. மகாராஷ்டிரால ஆக்கலையா துணை முதலமைச்சர்? உங்களுக்கு இப்ப தேவைங்கிறது என்னங்கிறது இது ஒரு கேள்வி. வச்சுங்க. நான் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். இனி வரும் காலங்கள்ல திரு விசிகாவோ மற்றவங்களோ வந்து வரும்போது ஆட்சியில் பங்கு கொடுங்க. இந்த நிலைப்பாட்டுல உங்களுக்கு எனக்கு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, நானும் அதுதான். ஆனா இந்த இருக்கக்கூடிய கட்சி சூழல் இருக்கு இல்லையா, திராவிட முன்னேற்றத்துடைய கட்சி சூழல் இருக்கு இல்லையா, எல்லாருமே அந்த கட்சி சூழலுக்கு இப்போ ஒரு துணை முதல்வர் தேவை. இப்போ துணை முதலமைச்சர் சொல்லிடுறேன். ஐயா கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் தற்போதைய முதல்வர்களும் துணை முதல்வர் ஆக வேண்டிய கட்டாயம் அதற்கான காரணம் பணிச்சுமையை தாங்கிக் கொள்ளக்கூடிய உடல்நிலை அவருக்கு இல்லாமல் கலைஞர். அதே பணிச்சுமையை தாங்கிக் கொள்ளக்கூடிய உடல்நிலை வந்து இப்ப தலைவருக்கு இல்லாத சூழல்ல இதை இம்மீடியட்டா இன்னொருத்தருக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அப்படி கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அதன் மூலமாக கட்சிக்கு கெட்ட பேரோ, அதனால ஆட்சிக்கு கெட்ட பேரோ, அது ஏதாவது துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுருமோ, மிஸ்யூஸ் பண்ணப்பட்டுருமோங்கிற பயம் பொதுவாகவே அது அரசியல் கட்சி இல்லை, ஒரு கடை வச்சிருக்கிற முதலாளி கூட அது வரும். இது என்னவாகி போயிடும், நாளைக்கு இது நொறுங்கி போயிருமோ, நம்ம போய் எதை போய் சேர்க்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு என் தொடர்பாக உங்களுக்கு போய் சேர வேண்டிய பொருள் இன்னொருத்தருடைய இது வரைக்கும் வந்த வயா மீடியா மாறும்போது அதில் ஏதாவது மிஸ்யூஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோங்கிற பயம் உலக நாடுகள் முழுவதும் இது நடந்திருக்கு. அது சரியான ஆள்கிட்ட ஒப்படைச்சு அதை சரிப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கும். இப்போ 3 வருடங்கள் அந்த தேவை இல்லை, ஏன்னா அவர் ஹெல்த்தியாக இருந்தார். பேடையில் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு இருக்கும் பொழுது அது அவரிடமே இருக்கணும். யார்கிட்ட இருக்கணும்? முதல்வரிடமே இருக்கணும். யார்கிட்ட இருக்கணும்? நம்மளுடைய தற்போது அவரிடம் இருப்பதும் அவருடைய மகனிடம் இருப்பதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பாதுகாப்பான இடத்துல அதெல்லாம் இருக்குங்கிறது தான் மையப்புள்ளி, அதுதான் மைய கருத்து. பட் அது மேலே பல புனைப்புகள் பூசுவாங்க. பட் அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இங்கே கடைசியாக நல்லது நடந்துச்சா இல்லையா? திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இதுல ஒரு முழங்கால் அளவுக்கு மேல தண்ணியில நடந்து போனாருன்னா, திரு உதயநிதி ஸ்டாலின் இடுப்பளவுல நடந்து போறாரு. கடைசியா 2:30 மணிக்கெல்லாம் லைவ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, நீங்க பாத்துருப்பீங்க. 2:30 மணிக்கெல்லாம் உட்கார்ந்து இருந்தாரு அங்க. அந்த தண்ணியை ஃபுல்லா எடுத்துட்டு தான் வீட்டுக்கு போனார். 3:30 மணிக்கு 3:30 மணிக்கு சொல்லிடுறேன். அது அதிகாரிகள் பண்ணுவாங்க. அதிகாரிகள் பண்ணா நீங்க என்ன கேட்பீங்க? முதல்வர் என்ன வீட்டுல பண்ணிட்டு இருந்தாருன்னு கேட்பீங்க. இதே கேள்வி உங்களால் மாற்றி கேட்க முடியும். பட் ஆனால் நின்னார்ல அந்த கடமை உணர்வு, அந்த கடமை உணர்வு இருக்கு. அதுவே நம்ம இன்னும் ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டே இருக்க போறோமா? ஆமா, இது சொல்லி காட்டுறது. எப்போல்லாம் கேள்வி எழுமோ அப்பெல்லாம் பதில் வரும் சார். நீங்க ஏன் நீங்க பதில சொல்றீங்கன்னு கேட்கக்கூடாது. இது கேள்வி. ஆக்சுவலா இந்த கேள்வியாக இருக்கும்போது இந்த பதில் வரும். எவன் ஒருத்தன் களத்துல நின்று களமானா, நான் திரும்ப சீமான் அவர்களை வந்து எல்லாருக்கும் உதாரணமா சொல்லுவேன், விஜய் அவர்களுக்கு உதாரணமா சொல்லுவேன். ஏன்னா டெய்லி காலையில களமாடுகிறார், காலையில பிரஸோட சேர்ந்து நிக்கிறாரு, பிரச்சனைன்னு முதலாளா வந்து நிக்கிறாரு. எந்த ஒரு இடத்துல போய் சொன்னாதான் நீங்க உடனே சண்டைக்கு வரீங்க. தமிழ் தேசியம் திராவிடம் வேறன்னு சொன்ன உடனே சண்டைக்கு போறீங்க. திராவிடம் வேற. நான் பொது பிரச்சனைகளை பேசிக்கிட்டு இருக்கேன், மக்களுக்கான பிரச்சனை. அவர் பேசிய தேசிய திராவிடம் அதை நான் அன்னைக்கு கூட போட்டிருந்தேன் இல்லையா. அண்ணனோடு எனக்கு இருக்கிற பாசம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அவ்வளவு பெரிய கொள்கைன்னு வந்துருச்சுன்னா 2 பேரும் முட்டிப்போம். ஸோ அது தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனால் அவர் போய் நிக்கிறாரு தெரியுமா, ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு பிரச்சனை. எனக்கு அவ்வளவு பிடிக்கும் எனக்கு அவர் அந்த விஷயத்துல. ஏன்னா முதல்ல போய் நின்றுவார். அதை நான் அதை தான் சொல்றேனே. அன்னைக்கு ஒரு கார் வருது, விஜய் அவர்களுடைய கார் வருது, ஒரு 25 பேர் தான் நிற்கிறாங்க. கண்ணாடி இறக்கி ஒரு 25 பேரை பார்த்துட்டு போகிறதுல என்ன இருக்குது? கடைசி வரைக்கும் அவங்கள பார்க்காம காரை போய் அவன் கடந்து கத்துறான் வெளியே. அந்த வீடியோ வந்துருக்கு வெளியே. ஸோ அது என்னன்னா, இது வேற எங்கேயுமே நடக்க மாட்டேங்குது. இப்போ என்ன பயம்? நீங்க சார் நீங்க ஒரு தொழிலேருந்து வெளியில வந்துட்டீங்க, அப்படி இருக்கக்கூடிய விஜயை பார்த்து திமுக உடைய அமைச்சர்கள் இருந்து கடைநிலை மாவட்ட செயலாளர்கள் இருந்து எல்லாரும் ஒவ்வொரு நாள் இப்ப பேசுறது இல்லை. அவர் மாநாடு முடிஞ்ச உடனேயே அவ்வளவு பேட்டி சார், மாநாடு முடிந்தவுடன் அத்தனை பேரும் மைக்க தூக்கிட்டு எங்கே ஓடுனீங்க? திமுக காரன்ட்ட தான் ஓடுனீங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டானா?
கேள்வி கேட்டா பதில் சொல்ல நீங்க அவாய்ட் பண்ணி போயிடலாம். நீங்க பயம் அது இல்லாத எப்படி அவாய்ட் பண்ணி போனா நீங்க என்ன சொல்லுவீங்க? திமுக பயப்படுகிறதுன்னு சொல்லுவீங்க, திமுகவிடம் பதில் இல்லைன்னு சொல்லுவீங்க, திமுகவினுடைய வரவு திமுக வாயடைத்து செய்ய விட்டது, விஜயனுடைய வரைவு யாராலும் பேசவே முடியலைம்பீங்க. அதுக்கு தான் நான் 12 மணிக்கு போட்டேன். யாரும் போடலன்னு சொல்லுவீங்க தான். நடிகனாக இருக்கக்கூடிய சகத்துறையில் இருக்கக்கூடிய நான் போட்டேன். நான் திமுக காரன் தானே, உலகம் அறிந்த திமுக காரன் தானே, நான் போட்டேன். 12 மணிக்கு போட்டேன். அடுத்த நாள் காலையில தான் மற்றவங்க எல்லாருமே போட்டாங்க. 12 மணி வரலும் 1க்கு 4 திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது கோபம் வந்தது. அவருடைய வரவு நல்வரவாக இருக்கட்டும் போட்டது நம்ம. அதான் நான் சொல்லினேன், நான் அவருடைய மிகச்சிறந்த ரசிகர். அதெல்லாம் வேற அரசியல்னு வந்துருச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, விஜய் சார் வீட்டில் ஒரு விசேஷம்னா எனக்கு பத்திரிக்கை வந்துடும். கொள்கை முரண்பாடு. கொள்கை முரண்பாடு தான். என்ன கொள்கை முரண்பாடு? கொள்கை முரண்பாடுன்னா நீங்க உங்க கொள்கை அவர் சொல்றாரு முரண்பாடு பிரச்சனை இருக்காங்க. ஏங்க என் கொள்கையை நீங்க சொல்ல நான் என்ன கேட்கிறேன், ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு வர்றீங்க, வரும் பொழுது இங்க சொல்றதுக்கு எத்தனையோ இருக்கு. நான் திராவிடம் ஆமா அட்ரஸ் பண்ணல. இங்க அட்ரஸ் அவர் அட்ரஸ் பண்ண பயப்படுறாருங்கிறேன். ஏன் அட்ரஸ் பண்ண பயப்படுறீங்க? இங்க நீங்க ஊழல் அப்படின்னு சொன்ன உடனே சார் நான் என்ன கேட்டாலும் இப்போ நான் உங்களை பார்த்து சொல்லிடுறேன், உங்களை எனக்கு பிடிக்கலங்கிறேன். சரி, 2 காரணமாக சொல்லணும்ல, 2 காரணமாக சொல்லல, எந்த காரணமே சொல்லாமல் உங்களை எனக்கு பிடிக்கல. ஊழல் கட்சி ஓகே சரி, 2 ஊழலை ப்ரூவ் பண்ணுங்க, 2 ஊழலை ப்ரூவ் பண்ணுங்க, இப்போ ப்ரூவ் பண்ணுங்க, 2 ஊழலை ப்ரூவ் பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் ஊழல்ங்கிறது இமீடியட்டாக நீங்கள் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுங்க, ஆடியோஸ் ரிலீஸ் பண்ணுங்க. அது கூட நிற்காது, அது கோர்ட்டில் போய் தீர்ப்பானால் தான் அதுக்கு உருவம் இருக்கு, இல்லைன்னா அதுக்கு உருவம் கிடையாது. அதாவது குற்றம் சுமத்தப்படுவது வேறு, நிரூபிக்கப்படுவது வேறு. அப்படி நிரூபிக்கப்பட்டதா இங்கே எதுவுமே இல்லை. நிரூபிக்கப்பட்ட 2 சொல்லுங்க, இல்லை வாங்க கோர்ட்டில் 2 கேஸை போடுங்க. இப்போ நம்ம போட்டோம்ல, திமுக அதிமுக மாற்றி மாற்றி போட்டுக்குது இல்லை, பாரதிய ஜனதா நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கிறோம் இல்லையா, 2 கேஸை போடுங்க. 2 கேஸை போட்டுட்டு சொல்லுங்க, நான் வந்து 5 கேஸ் போட்டிருக்கேன் திமுக மேல, எல்லாமே ஊழல் கேஸ் போடுங்க. போட்டிருக்காரா? போதை கலாச்சாரம் இருக்கு, போதை கலாச்சாரம் போட்டு கேஸ் போட்டிருக்காரா? அதுக்கு கேஸ் போட தான் வேணுமா? உங்களுக்கு என்ன ப்ரூவ் இருக்குன்னு கேட்கிறேன். நீங்க கண்ணு முன்னாடி பாக்க டெய்லி நீங்க ஆயிரக்கணக்கான கிலோ வந்து கஞ்சாவும் நூத்துக்கணக்கான 100 கிராம்ல இருந்து மெத்தபட்டமின் டெய்லி 4 பேர் அரெஸ்ட் பண்றீங்க. நம்ம யாரு தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறையோ அந்த காவல்துறையால அரெஸ்ட் பண்ணப்படும். இதை விட பெரிய ப்ரூஃப் என்ன? அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு நான் கேட்கிறேன், ஒரு சட்டம் ஒழுங்கு என்பது சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலம் மாற 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 முன்னாடி கலாச்சாரம் இருந்தது, அது போக வேற போதைப் பொருட்கள் இல்லை, கஞ்சா இருந்தது, அது போக வேற இப்போ எல்லாம் உருவம் மாறி மாறி வர 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 இவங்களும் இங்கே சைபர் கிரைம் அதிகப்படுத்துறது, அடுத்தடுத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அடுத்து துரிதப்படுத்து ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த விஷயம் நடந்துக்கிட்டே உலகம் முழுவதும் நடக்கும். நீங்கள் தமிழகம்ங்கிறத பாயிண்ட் பண்ணுறீங்க, உலகம் முழுவதும் விஞ்ஞானம் வளர வளர, மக்கள் மாற மாற, இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் வளர வளர அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டே இருப்பாங்க. அதை தடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் வந்து இது வருதா, ஒரு போதைப் பொருள் வருதா, வாங்க 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 வணக்கம்னு பூத்துவியா வரவேற்பான். அதெல்லாம் வந்துச்சுன்னா பிடிப்பான், பிடிச்சா தண்டனை கொடுப்பான். 2 பேருக்கு தண்டனை ரொம்ப சட்ட பிரகாரம் நல்ல தூக்கு தண்டனையோ எதையோ ஒன்று பெருசாக கொடுத்தோம்னா அடுத்து பண்ணுறேன் பயப்படுவான். இதுதான் காலங்காலமாக நடந்துக்கிட்டே இருக்கே தவிர, இப்போ கஞ்சா வச்சிருந்து நீங்கள் பிடிப்பட்டீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாது. ஏன்னா சட்டம் பெருசு. இது இன்னும் துபாய் மாதிரியான நாடுகள்லாம் போதைப் பொருள் வச்சிருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு ஒன்று மட்டும் தான் பாடியை தான் வெளியே அனுப்போம். ஸோ சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த மாதிரி இங்கே போதைப் பொருட்கள் வர வர சட்டத்தை இவங்க கடுமையாக்கிக்கிட்டே வராங்க. சட்டங்களை கடுமையாக்க போதைப் பொருள் குறைஞ்சிக்கிட்டே இல்லை. இப்போ விஜய் மேலான கோபத்துக்கு இன்னொரு காரணம், நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சித்தாந்தமா இருக்கக்கூடிய திராவிடம், அதை வந்து கையில் எடுத்துட்டார். இன்னொரு பக்கம் பேசக்கூடிய தமிழ் தேசியம், அதையும் கையில் எடுத்துட்டார். தமிழ் தேசியத்தையும் திராவிடம் 2 பக்கம் ஒரே சீரா வச்சு பார்க்கறனால எங்க நமக்கான ஓட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுவோம் பிரதர். இங்கே இருக்கக்கூடிய வாக்குகள், நீங்கள் முதல்ல மாநாட்டத்துடைய கூட்டத்திலேருந்து வருவோம். மாநாட்டுக்கு மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்க? இங்கே ஒரு சுமாராக ஒரு 5 லட்சம் 8 லட்சம் பேர். விஜயகாந்த் சாருக்கு எவ்வளோ பேர் வந்தாங்க? அவருக்கு சரி இதை விட கொஞ்சம் ஜாஸ்தி, 14 லட்சம் பேர். வை கோபால்சாமி அவர்கள் திமுக அனுப்பும்போது எவ்வளோ பேர் வந்தாங்க? மோர் தென் 30 lakhs. 30 லட்சம். கூட்டம் என்பதெல்லாம் வந்து கணக்கில் வராது சார், ஓகேங்களா? ஒன்று. இப்போ வைகோபால்சாமி அவர்கள் திராவிடம், அதாவது எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்றத்திலேருந்து வெளியில போறாங்க. வெளியில போகும்போது சில முக்கியமான தலைவர்களை கூட்டிட்டு போறாங்க, மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேரை கூட்டிட்டு வெளியே போறாங்க. வெளியில போறாரு. வெளியில அதே தான் வந்து திரு வைகோ அவர்கள். இதோட எல்லாமா இன்னொருத்தர் வந்து திமுக உடைச்சிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் உடைக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? இது 2 என்பது இதுக்குள்ளேயே உள்ளது. அதனாலதான் அதுக்குள்ளேயே உள்ளது. நீங்க உள்ள இருந்து வெளியே கேக்குறீங்க. உள்ளுக்குள்ளே இருந்து வெளியில போய் உடைச்சப்பே திமுகவை அழிக்க முடியாது. அப்ப வெளியில இருந்து ஒருத்தர் புது கட்சி ஆரம்பிப்பது என்பது திமுகவுக்கு எந்த ஆபத்தை ஏற்படுத்தாது. இல்ல இது வந்து யூகம் தான். அதை நீங்க 2026 எலெக்ஷன்ல நீங்க பாப்பீங்க. 2026 எலெக்ஷன்ல பாப்பீங்க. அப்புறம் நான் ரொம்ப சாதாரணமான கேள்வி, 2-3 சாதாரணமான விளக்கமே இருக்காது. உங்களுக்கு பத்திரிகையாளர் அவங்களுக்கே அது புரியும். கிட்டத்தட்ட ஒரு தொகுதியில இப்போ வந்து இப்போ அண்ணா நகர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, 2 லட்சம் ஓட்டு இருக்கு. 2 லட்சம் ஓட்டுகள், 2 லட்சம் வாக்குகள் தான் இதனுடைய அடிப்படையான ஓட்டு. இப்போ நீங்கள் 2,10,000 ஓட்டு வருதுன்னு வச்சுங்களேன். இந்த 2,10,000 ஓட்டில்
வாக்களிக்கிறவங்க ஒரு 1,75,000 பேர் வாக்களிக்க போறாங்க. இந்த 1,75,000 பேர்ல நிரந்தரமா திமுக அதிமுக எவ்வளவு பேர் இருப்பான்னு நினைக்கிறீங்க? சரிசமமா இருப்பாங்க. 50,000 பேர் சரிசமமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் விசிக, பாமக, கூட்டணி கட்சிகள் இருப்பாங்க. எப்படி 10 இருப்பாங்க. அது இல்லாமல் இங்க சாதிய கட்சிகளா ஒண்ணு இருக்கும். இந்த சுயேட்சையில ஒருத்தன் நிற்பான். ஒரு 10,000 போட்டோ உடைக்கிறதுக்கு அவன்லாம் நிற்பான். இதை மீறி விஜய் அவர்கள் இங்க வந்து நிற்கும் போது இந்த வாக்கு விதத்துல எதையெல்லாம் எடுப்பார் நீங்க நினைக்கிறீங்க? அப்படி நினைத்திருந்தால் சீமான் கட்சி ஆரம்பிச்சிருக்க முடியுமா? அப்படி நினைச்சிருந்தா ஐயோ, சீமான் அவர்கள் கூட தைரியம் இல்ல சீமான் மாதிரியான தைரியமான ஒரு அரசியல்வாதி பார்க்க முடியாது. இந்த 13 ஆண்டு காலத்துல சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கி இன்னைக்கு 8%. அப்படி அவர் ஜெயலலிதா அவர்கள், கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்த போதே, அதிகாரத்தில் இருந்த போதே அவர் நினைச்சிருந்தாருன்னா கட்சி ஆரம்பிச்சிருக்க முடியாது. அன்னைக்கு அவர் வாங்கினது வெறும் 1.2%. இன்னைக்கு அவருடைய 7.8% வந்துட்டார். அப்படி நினைச்சிருந்தாருன்னா விஜயும் அந்த மாதிரி ஒரு ஓட் ஸ்பிளிட் பண்றதுக்கோ, நீங்க நினைச்சிட்டு 30-35% திமுகவும், 30-35% அதிமுக, 20-25% அதிமுகவும், கூட்டணி கட்சி எல்லாம் பலம் சேர்ந்து சொல்லக்கூடிய அந்த கணக்கை ஓட்டர் டர்ன் அவுட் 60-70% டர்ன் அவுட்டை ஏன் உடைக்க முடியாதுன்னு கேட்கிறேன். உடைக்கிறதுக்கு தானே வந்திருக்காரு. அவருக்கான ஓட்டு எப்பவுமே இருக்கும். நியூ ஓட்டர்ஸ் அவங்களுக்கு தான் இருப்பாங்க. எப்பவுமே யார் புதுசா வராங்களோ அவங்களுக்கு தான் இருப்பாங்க. அது நாட் ஒன்லி விஜய், நாளைக்கு அஜித் சார் வந்தாலாதான், நீங்க வந்தாலாதான், யாரோ ஒருத்தவங்க வரும்பொழுது நியூ ஓட்டர்ஸ் வந்து அப்படியே அந்த பக்கம் ஸ்பிளிட் ஆவாங்க. அப்புறம் நீங்க திரு சீமான் அவர்கள் பத்தி சொன்னது ரொம்ப சரியான கருத்து. அந்த வளர்ச்சிக்கு நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பேன். இங்க வரக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கோர் பண்ணணும். அவங்க அந்த போராட்ட களம் இருக்குல்ல, அந்த களத்தை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க இளைஞர்கள். இப்போ இன்னைக்கு சீமான் அவர்கள் 10 பைசா கொடுக்காம அந்த வாக்கு வாங்குறாரு. அது ரொம்ப முக்கியம். நிறைய கட்சிகள் நிறைய அந்த ஒரு சட்டசபையில் நிற்கிற ஒரு எலெக்ஷன் நிற்கக்கூடிய ஒரு தனிநபர் இருக்கார் இல்லையா, அவர் பணக்காரராக இருக்கும் பட்சத்தில் அவர் நிச்சயமா பணம் கொடுத்து ஓட்டு வாங்குவது, பணம் கொடுத்து இல்லை எல்லா கட்சியினருமே அந்த பர்டிகுலர் நான் சொல்ற நபரை பற்றி சொல்றேன், ஒரு எம்எல்ஏங்கிறவங்க அவங்க அந்த ஆட்சி அதிகாரத்தில் வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பணக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பாளர்கள்லாம் இருப்பாங்க அடுத்தடுத்த கட்சிகள், அவங்களெல்லாம் பணம் கொடுத்து வாங்குறதெல்லாம் ரொம்ப இயற்கையாக நடக்குது. 1960 நடக்குது. இந்த மாதிரியான எந்த பலமுமே இல்லாமல் இன்னைக்கு நிற்கிறதுல சீமான் அவர்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. அந்த இடத்துக்கு வரலாம். ஆனா அந்த காலம் 13 ஆண்டு காலம் அது மாதிரி இந்த தடவை இன்னமும் கூட ஓட்டுவாங்க அவர். எப்போ இந்த ஆமா, இப்ப நாம எங்க திமுக ஓட்டு அதிமுக ஓட்டு இந்த ஓட்டுகளோட சீமான் ஓட்டுமே பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கு ஸ்பிளிட் ஆகிற ஓட்டுகள் கிடையாது. அப்போ திரு விஜய் அவர்கள் வரும்போது நேரடியா அவருக்கு வர்றது நியூ ஓட்டர்ஸ் தான் வருவாங்க. எப்போவுமே நியூ ஓட்டர்ஸுடைய மதிப்பு எவ்வளோ? 6 தான் அதிகபட்சம். 6% அதிகபட்சம் நியூ ஓட்டர்ஸ். அப்புறம் இப்போ விஜய் சாரை ரசிக்கக்கூடிய என்னை போன்ற உங்களை போன்ற மாற்றுக் கட்சியினர் நிறைய பேர் அவர்கிட்ட இருப்பாங்க. இப்போ அந்த மாநாட்டை போய் பார்க்கும்பொழுது யார்கிட்ட போய் கிடையாது, நானே போய் பார்க்கணும்னு நினச்சேம்பாங்க. நானும் சொல்லுவேன், அது எல்லாருமே சொல்லுவாங்க. விஜய் அவர்களை அதாவது ஒரு தடவை சொல்லியிருந்தேன் நான், குஷ்பு அவர்களும் வடிவேலு அவர்களும் திமுக ஓட்டு கேட்டு போகும்போது திமுக ஜெயிச்சிருச்சுன்னே நம்பினா எல்லாருமே. அந்த கூட்டத்துக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. கூட்டத்தை வச்சு இல்ல அது நடிகர்களுக்கான கூட்டம். அது நான் கூட்டம்ங்கிறதுக்காக சொல்றேன். இப்ப இன்னைக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய Facebookல எல்லாத்துலயும் திரு விஜய் அவர்களை பற்றி பேசக்கூடிய அந்த பாசிட்டிவான அந்த இளைஞர்கள் அவெல்லாம் அப்டேட்டடா உள்ளவன், அவெல்லாம் நியூ ஓட்டர்ஸ். இந்த நியூ ஓட்டர்ஸே இவர் ரொம்ப நாள் இருக்கணும். 5 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம்னு போக போக இவர் சந்திக்கக்கூடிய களம். இன்னைக்கு சீமான் நிக்கிறார்ல, அந்த மாதிரி பொது வழியில பேசுறது இருக்குல்ல. திரு போஸ் வெங்கட் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. என்னன்னா, ஆரம்ப காலத்துல 62 67 திமுக பேசி பேசி கட்சியை வளர்த்த காலம். இன்னைக்கு அப்படி இல்லை. அதிமுக இபிஎஸ் அவர்கள் இந்த காலத்துல அவர் ஆட்சிக்கு வந்த போது இருந்த சூழல் இன்னைக்கு இல்லை. எல்லாருமே இப்ப நீங்க சொன்னீங்க மொபைல்ல பார்த்து என்ன செய்யறாருன்னு. மொபைல்ல கட்சி வளர்க்கக்கூடிய காலமா, இன்டர்நெட்ல கட்சி வளர்க்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழல்ல உடனடியாக என்னுடைய தலைவர் எனக்கு அப்ரோச்னு சொல்லக்கூடிய நேரத்துல விஜய் அதை நோக்கி போகும்போது அதை மையமாக வைத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் மெஜாரிட்டியா ஒரு டிராஸ்டிக்கா போற இளைஞர்கள் போவாங்கன்னு சொல்றேன். அத போவாங்கன்னா அது கட்சியில ஸ்பிளிட்டை ஏற்படுத்தாத எத்தனை பெர்சன்டேஜ் போவாங்க? ஸோ நீங்கள் நியூ ஓட்டர்ஸ்ங்கிறது ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் இருக்கும். அதை அந்த கட்சியை இழுத்துக்கிட்டு போகாது. ஏன்னா இதே நியூ ஓட்டர்ஸ் தான் சீமானுக்கு போனான். இப்பவும் சீமானுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட நிறைய நியூ ஓட்டர்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. திமுகவினுடைய கொள்கை ஈர்க்கப்பட்ட நியூ ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதிமுகவினுடைய கொள்கை ஈர்க்கப்பட்டவர்கள். பாரதிய ஜனதா ஒரு பக்கம் படுவேகமாக வளர்ந்துட்டு வரான். அவர்களால் ஈர்க்கப்பட்டவர்கள் சொல்லி இளைஞர்களும் ஸ்பிளிட் தானே ஆகிறாங்க. இளைஞர்களும் ஸ்பிளிட் ஆகிட்டு தானே இருக்காங்க. நீங்க சொல்லக்கூடிய யாரெல்லாம் ஸ்பிளிட் ஆகுறாங்களோ இந்த இளைஞர்களும் சித்தாந்த அடிப்படையில் ஸ்பிளிட் ஆகக்கூடிய மாணவர்கள் சித்தாந்த அடிப்படையில் இல்ல. இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சித்தாந்த அறிவுங்கிறது மேபி நீங்க சொன்ன மாதிரி செல்போன்ல இன்னும் நிறைய சித்தாந்த அறிவை கொடுத்தோம்னா மேபி அவங்களால கரெக்டாக செலக்ட் பண்ணக்கூடிய சூழல் வருமே தவிர அவங்களுடைய வளர்ச்சியில் தான் சித்தாந்தம் புரியும். ஒவ்வொருத்தனும் தனிப்பட்ட முறையில் அவனுடைய 17-18 வயசு வரைக்கும் வெளி உலகத்தை போய் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டான். ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் அவன் ஒரு 20-21 வயசில் ஒரு பொது வெளியில் போய் நிற்கும் போது தான் அந்த அடி ஓத அவனுக்கு தெரியும். ஐயோயோ என்னடா அப்படி மாட்டிக்கிட்டோன்னு அவனுக்கு தெரியும் போது தான் சித்தாந்தத்தை தேடி விடுவான்.
அவன் எங்கே பாதிக்கப்படுகிறானோ, எங்கே அவன் ஒதுக்கப்படுகிறானோ, எங்கே அவன் நசுக்கப்படுகிறானோ, அங்கேதான் அவன் ஆகா நமக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குன்னு தேட ஆரம்பிப்பான். அப்ப தலைவனை தேட ஆரம்பிப்பான், அப்ப கட்சியை தேட ஆரம்பிப்பான். இவன் எவனுமே இப்ப விஜய் சார் கிட்ட இருக்க மாட்டான். விஜய் சார்கிட்ட கொஞ்ச நாள் இருந்தாலும் அந்த சித்தாந்தத்துக்கு விஜய் சார் ரெடி ஆகணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ அவன் அவனுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும்போது எதிர்த்து நிற்கிற தலைவர் யாரான்னு திரும்பினா விஜய் சாராக இருக்கணும். அந்த சூழலை, அந்த அரசியல் அறிவை, அந்த அரசியல் அனுபவத்தை அந்த காலம் தான் அவருக்கு கொடுக்கும். அவர் எவ்வளவு நாள் இவங்களுக்காக போராட போகிறார், எத்தனை உண்ணாவிரதங்கள் எடுக்க போகிறார், எத்தனை போராட்டங்களை முன்னெடுக்க போகிறார், இன்னும் எத்தனை நீட்டுக்கான போராட்டங்களை இனிமேல் எப்போ போல ஆரம்பிக்க போகிறார். எங்கெங்கெல்லாம் இப்போ இப்போ இந்த ஒரு கத்திக்குத்து நடந்துருச்சு, இந்த அதிமுக போயிட்டாங்க, திமுக போயிட்டாங்க, நாம் தமிழர் கட்சி போயிடுச்சு, விஜய் சார் எப்போ போவார்னு எனக்கு தெரியல. உடனே போயிடுவாங்க. என்னன்னா அந்த என்ன அட்டென்ஷன், ஆடியன்ஸ்க்கு என்ன அட்டென்ஷன்னா, தலைவனாக நான் உன் கூடவே நிற்பேன், அடுத்த செகண்ட் நான் இங்கே நிற்பேன்டா அப்படிங்கிறது இருக்கணும். அது ரொம்ப அவசியம். கங்குவா படம் ரிலீஸ்ல நீங்க போற வாக்கில் அப்படியே பேசி விட்டு போயிட்டீங்க. ரசிகர்கள் இங்க இருந்தே செய்ய வேண்டிய நிறைய விஷயம் இதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் அரசியலுக்கு வாங்க அப்படிங்கிறீங்க. வர்றவங்க அரசியல்வாதி தப்பாது. அது நான் இன்னமும் கூட அது வேற மாதிரி பேசியிருக்கணும். அது ஒரு சூப்பர் ஸ்டார் வர்றவங்க அது அந்த இடத்துக்கு அது ரொம்ப சரியான பேச்சு தான். பட் அது 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 என்ன கண்டென்ட் ஆஃப் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய மாணவர்கள், ஆசிரியர் அடிப்பார், திருத்துவார், எல்லாம் பண்ணுவார். ஒரு மாணவன் அங்கே கட்டுப்படவே இல்லைங்கிற பட்சத்தில் போலீஸ்காரன் போய் அடி வாங்கிட்டு உட்காந்துருப்பான்னு ஒரு கூற்று இங்கே இருக்கு இல்லையா. அப்போ ஏன் அங்கே போய் அடி வாங்குறானே, இங்கே கற்றுக்க வேண்டிய விஷயம்லாம் அவன் கற்றுக்கல அப்படிங்கிற மாதிரி. சினிமா நடிகர்கள் தான் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலெல்லாம் இங்கே கிரியேட் பண்ணுறான். அதெல்லாம் இல்லை, யார் வேணால் அரசியலுக்கு வரலாம். அதை தான் நான் சொன்னேன். யார் வேண்டுமானால் ஐபிஎஸும் வரலாம், ஐஏஎஸும் வரலாம், எல்லாரையும் சேர்த்து தான் சொல்ல. அரசியலுக்கு வருவது என்பது முதல்ல தேவை மக்களுக்கு செய்கிற ஆர்வம் இருக்கணும், அவ்வளோதான். அவன் அரசியலுக்கு வரலாம். ஓகே, அரசியல் என்பது என்ன? மக்கள் சேவை, அதான் அரசியல். மக்களுக்கு நீங்க சொன்ன அந்த டோன் அது என்ன, எல்லாரும் அரசியலுக்கு வர்றாங்க, இங்க எவனும் செஞ்சுட்டு வர மாட்டீங்கன்னா. ஓகே, அப்போ அதுக்கு தான் வரேன் நான். இப்போ திரு சூர்யா அவர்கள் கிட்டத்தட்ட 5000 மாணவர்களுக்கு மேல் படிக்க வச்சிருக்கிறாரு. அதில் உயர் படிப்பு, கல்லூரி படிப்பு, மருத்துவ படிப்புன்னு பிரித்து பார்த்தோம்னா அதுலேயே ஒரு 2000 பேர் இருக்கிறாங்க, மாணவர்கள் இருக்கிறாங்க. அது இல்லாமல் இன்னமும் அகரம் ஃபவுண்டேஷனுடைய உதவி மூலமாக, அதாவது நேரடி உதவி இல்லாமல் மறைமுக உதவிகளாக பள்ளிக்கூடங்களுக்கு உதவி செய்வது, புத்தகங்கள் வாங்கி கொடுப்பது, இதுலேயும் ஒரு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் திரு சூர்யா அவர்கள் எங்கே போய் பேசினாலும் கல்வி ரொம்ப முக்கியங்க, நல்லா படிச்சிடுங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறாரு. ஜெய்பீம் போன்ற படங்களில் அதை வலியுறுத்தி சொல்கிறாருன்னுட்டு தன்னுடைய ரசிகர்களை என்னவாக வைத்துக்கொள்ள விரும்புகிறார் என்று சொன்னால், அவன் படித்தவனாக இருக்க வேண்டும். நாளைக்கு நான் ஒரு கருத்து சொன்னேன்னா அந்த கருத்தை அவன் கேப்சர் பண்ணுறதுக்கான அந்த நாலேஜ், அந்த எஜுகேஷன் இருக்கணுங்கிறத அவர் விரும்புகிறாரு அப்படிங்கிறது என்னுடைய மையக்கருத்து. அந்த மையக்கருத்தோடு சேர்ந்து திரு எம்ஜிஆர் அவர்களோட அதை கம்பேர் பண்ண நான் விரும்புகிறேன். திரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன் பாடல்கள் மூலமாக என்ன சொல்றாருன்னா, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளேங்கிறார். அதாவது அவர் ரொம்ப பிகினிங், அதாவது இன்றைய இருக்கக்கூடிய காலகட்டம் அல்ல, அது வேறு காலகட்டம். வெறும் ரேடியோவும் பாட்டும் அவர்களுக்கு போதுமானதாக இருந்த காலகட்டம். மேலும் மேலும் அப்புறம் தம் அடிக்க கூடாதுங்கிறாரு, தண்ணி அடிக்க கூடாதுங்கிறார். டே, உன்கிட்ட தன்மானம் அவசியம், சுயமரியாதை முக்கியம்டா, உழைத்து சம்பாதிக்கணும், எல்லா திரைப்படங்கள்லையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் மேல் வர்க்கம் அவரை போட்டு மிதிக்குது, அந்த மேல் வர்க்கத்தை எதிர்க்கிறாரு. எதிர்க்கும் பொழுதும் எந்த விதமான தவறான வார்த்தை பிரயோகங்கள் கடைசி திரைப்படம் வரைக்கும் பயன்படுத்தலை. அந்த வார்த்தை பிரயோகங்கள் என்ன இருக்குன்னா, நீ தவறு செய்து விட்டாய், நான் அதை தண்டனை பெறக்கூடிய இடத்தில் இருக்கிறேன், ஆனால் ஒரு நாள் நான் மேலே வந்து உன்னை தண்டனை செய்ய மாட்டேன், திருத்துவேன். பார்த்தா அதே மாதிரியே இருக்கும் படம். கடைசியாக பார்த்தா அவர் என்ன மன்னிச்சிரு, உன்ன மாதிரி ஒரு நல்லவனை படம் பார்த்துட்டு வெளியில போறோம். இதெல்லாம் என்னன்னா, ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்தவர் நல்வழிப்படுத்துவதற்கான வேலைகளை அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு அப்படிங்கிற ஒரு கூற்று இன்றும் நீங்க அதிமுக காரங்க வயசானவர் போய் கேட்டோம்னா, நான் என் தலைவர் தான் எனக்கு எல்லாம். உன் தலைவர் என்ன சொல்லி கொடுத்தாரு? உழைக்க சொல்லி கொடுத்தாரு. உன் தலைவர் என்ன சொல்லி கொடுத்தாரு? நல்லா பாட்டு பாட சொல்லி கொடுத்தாரு, நல்லா டான்ஸ் ஆட சொல்லி கொடுத்தாரு, சந்தோஷமா இருக்க சொல்லி கொடுத்தாரு, படிக்க சொல்லி கொடுத்தாரு, உழைக்க சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு அந்த தலைவனை பத்தி புகழ்ந்துகிட்டே இருப்பான். எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இன்னைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த நடிகன் அவன் எவ்வளவு தூரம் விரும்பி இருக்கிறான், எவ்வளவு தூரம் நம்பி இருக்கிறான். அப்ப அந்த மாதிரியான அவனுக்கு தேவையான அறிவையும் புத்திசாலித்தனையும் கொடுத்துட்டு பின்பு நீங்க அரசியலுக்கு வாங்க. அப்படி வரும்பொழுது ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தோடு உங்களால களமாட முடியும். இந்த வெறுமனே வெட்டியா ஸ்கூலுக்கும் போகாம பைக்ல வீலிங் பண்ணிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு பிரிச்சு வீசி கட் அவுட்ல 7 ரவுண்ட் அடிச்சு கீழே விழுந்து செத்து, பஸ் மேல ஏறி ரவுண்ட் அடிச்சு கீழே விழுந்து செத்து, அரசியல் களம் அவங்களுக்கானது இல்லை. அதுதான். ஸோ அப்பதான் நான் சொல்றேன், இதெல்லாம் சொல்லிடுங்கிறேன் நான். அப்ப அதே மாதிரி நான் தான் முதலாக பேசினேன். விஜய் எதுவும் சொல்லலையே அதுல. விஜய் சார் மட்டும் இல்லை, நாளைக்கு நிறைய வரத்தானே போறாங்க இந்த மாதிரி. இப்ப அவர் தான் வந்திருக்காரு, இவர் வந்திருக்காரு, பிளஸ் நாளைக்கு நிறைய பேர் வர போறாங்க. நான் சூர்யா அரசியலுக்கு வாங்கன்னு சொன்னேன்.
நீங்கள் வாங்க அரசியலுக்குன்னு. அதாவது அரசியலுக்கு வருவது என்பது என்னன்னா, எங்கள் திராவிட முன்னேற்றத்துக்கு எதிராக நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிங்கள், அப்படி நீ என்ன வேணா வாங்க, ஆனா வாங்க வாங்க, நீங்கள் உங்களுக்கு குவாலிட்டி இருக்கு வாங்க, அப்படி தான் நான் சொன்னேனே தவிர, அதில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசியல் இந்த மக்களை வைத்துக் கொள்வது இருக்கு இல்லையா, அவங்களை எப்பவுமே நான் பொதுவாகவே நாட் ஒன்லி ஆக்டர்ஸ் எனிபடி, அவனை ஒரு கிரேட்டர் லுக் வைங்க அவன் மேலே, அவனை அப்படி பாருங்க. ஆல்ரெடி ஹீரோயிசம் வர்ஷிப் ஹீரோ அப்படி பண்ணா என்ன, அப்படி பண்ணும்போது அவனை நீங்க எப்படி நீங்க டைலூட் பண்ணிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு 4 மணிக்கு ஒரு ஷோ போடுறீங்க, அந்த 4 மணி ஷோ ஆல்மோஸ்ட் 1500 2000 ருபீஸ். நீ 2000 ரூபாய் கொடுத்து பார்க்கும்போது நான் என்ன கேட்குறேன், நான் ஒரு சூப்பர் ஸ்டார், நான் என்ன சொல்றேன், 4 மணி ஷோ ஆக்சுவலி ஃப்ரீயா இருக்கணும், ஏன்னா அது என் ஃபேனோடது. 9 மணி ஷோ ஃப்ரீயா இருக்கணும் மேனோட, இல்லைன்னா அந்த குறைந்தபட்ச விலையில இருக்கு. இதுல பிரச்சனைகள் அங்க மட்டும் சூப்பர் ஸ்டோட மட்டும் போறது இல்ல, விநியோகஸ்தர் இருக்காரு, தியேட்டர் உரிமையாளர்கள் இருக்காங்க, தியேட்டர் அசோசியேஷன் இருக்கு, அதுல கடைசியில் லைட் மேன் வரைக்கும் போக வேண்டிய சொல்லிட்டீங்களே, சூப்பரா சொல்லிட்டீங்களே, இவ்வளவு பேர் இருக்காங்க, உஷாரா இருங்கடா, 1500 ரூபா 2000 ரூபா கொடுத்து படம் பார்க்காதீங்கடான்னு எந்த சூப்பர் ஸ்டார் சொன்னாரு? உன்னுடைய 1 மாத சம்பளத்துடைய பகுதியை கொண்டு கொடுக்காதீங்கடான்னு எந்த சூப்பர் ஸ்டார் சொன்னாரு? அதைத்தான் நான் சொன்னேன், முட்டாளாக வைத்துக் கொள்ளாதீர்கள், அவனை அறிவாளியாக வைத்திருங்கிறேன். அரசியல்வாதிகளும் சினிமா கதாநாயகர்களும் தங்களுடைய ரசிகர்களையும் அல்ல தொண்டர்களையும் முட்டாளாக வைத்திருக்க கூடாது. வைத்திருக்கிறார்களா இல்லையாங்கிறது கேள்வி இல்லை, நான் அப்படி சொல்லலை, வைத்திருக்கிறார்கள்னு சொல்ல, வைத்திருக்க கூடாதுன்னு சொல்றேன். அவர்களை புத்திசாலிகளாக வைத்துக் கொள்ளுங்கள், கல்வி கொடுங்க, ஓட்டு போடுறவன்ட்ட சொல்லுங்க, இல்லை படம் பார்க்க வர்றவன்ட்ட சொல்லுங்க, டேய் அதே படம் தான் 10 நாள் கழிச்சு பார்த்தாலும் அதே படம் தான் 120 ரூபாய்க்கு பார்க்கலாம், அதை ஏன்டா 1500 ரூபா கொடுத்து பார்க்குறேன்னு சொல்லுங்க. இல்லையா, எந்த விநியோகஸ்தர்களோ எந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ அவனை கூப்பிட்டு சொல்லுங்க, அப்படிலாம் வேலையெல்லாம் வச்சு வைக்க கூடாது, ஷோவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க வேணா. இல்லை இன்னைக்கு அதுக்கான ஆப்ஷன் இல்லை. முதல்ல வந்து 1 மாதம் 1 ஆண்டு வரைக்கும் படம் நினைக்கிறது லிமிட்டட்ல இருந்து ABC போன், இன்னைக்கு அப்படி இல்லையே, உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லா திரைப்படங்கள் வந்து முறைப்படுத்தப்பட வேண்டும், அதெல்லாம் பெரிய டாபிக். இல்ல அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அதுக்குள்ள வேண்டாம். நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு கதை படமாக வெளியே வந்துருச்சு, அந்த படத்தினுடைய களத்திலிருந்து நீங்க பேசக்கூடிய சூழல்ல ஏற்கனவே இப்ப கட்சிக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார், அவரை பத்தி பேசக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்து பண்ணார் அப்படின்னு நீங்க சொல்லும் போது நான் சொல்றேன், அப்படிங்கிற அந்த ஆங்கிள் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ரொம்ப சிம்பிள்ங்க, நான் சொல்வது என்பது பொதுவாக மக்களுக்கான பொது கருத்து. அந்த பொது கருத்து என்பது யாரையாவது பாதிக்கும் என்று சொன்னால் அது அது எப்படி பாதிக்கும்னு கேட்டா, அவர் சரியாக இருக்கும் பட்சத்தில் அது பாதிக்காது. நான் சொல்ல கருத்து முரண்பாடு கருத்தாக இருந்தால் அவர்களை பாதிக்கும். என்ன முரண்பாடு கருத்து? முட்டாளாக வைத்திருந்தாரா? அப்படி இருந்தால் பாதிக்கும். அவரே 1500 டிக்கெட் பார்த்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ 400 கோடி ரூபா கலெக்ஷன் ஆன அவர் நினைச்சாரா? அப்படி இருந்தால் அது பாதிக்கும். ஆமாம், நீங்க அவர் வந்து இது வரைக்கும் 5000 ஸ்டூடெண்ட் அவர் படிக்க வச்ச மாதிரி படிக்க வைக்கலையா அப்படின்னா அவரை பாதிக்கும். ஸோ யாரை போய் பாதிக்கும்? நான் ஒரு பொது கருத்து சொல்றேன், பொது கருத்து யாரை வித்தியாசமாக அவர்களிருந்து பிரித்து விடுகிறதோ அவங்களும் அது பாதிக்கும். அது நாட் ஓன்லி ஹிம், எனிபடி, யாரா இருந்தாலும் பாதிக்கும். கங்குவா படத்துல நீங்க ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தகவல் தெரிஞ்சுக்க முடியுது. எப்படி வந்திருக்கு இந்த ரோல்? இந்த மாதிரி கங்குவா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான திரைப்படம், ஒரு உலக அளவிலான நல்ல டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டா ஒய்டரா ஒரு ஃபிலிம். நமக்கு வந்து ஒரு பென்னர் மாதிரி படம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும். பாகுபலி வந்தப்போ தமிழில் இன்னொரு பாகுபலி வருமா அப்படின்னு ஒரு கேள்விகள் இருந்திருக்கும். இது கேஜிஎஃப் மாதிரியான படங்களோட கம்பேரிட்டிவ் ஃபிலிமில் அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் லைக் அந்த மாதிரியான ஒரு பெரிய திரைப்படங்கள் இருக்கு இல்லையா, அந்த வரிசையில் தமிழில் இந்திய திரைப்படத்திலே இது முதல் திரைப்படம் நான் நினைக்கிறேன். இட்ஸ் அ வெரி பிக் வைடர் ஃபிலிம். நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். லைக் ஒரு ஜிம்மி போட்டுட்டு அந்த பக்கம் ஒரு அகிலா கிரேன், அந்த பக்கம் ஒரு கிரேன் போட்டு ஒரு 5000-10,000 பேரோட நின்றுட்டு சிஜியில் இன்னொரு 10,000 பேர் வச்சுட்டு ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்டுங்கிறது இங்கே கஷ்டம், இந்தியன் சினிமாவில் கஷ்டமாக இருந்தது. அது இப்போ கைகூடி வந்திருக்கு. ஒரு பெரிய ஹாலிவுட் ஃபிலிம் தான் கங்குவா. அதில் நான் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கேன். 2வது, எவ்வளோ திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் சூர்யா சாரோட ஒரு ஆப்போசிட்டில் நிற்கிற ஒரு கட்ஸான ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர், ரொம்ப டிஃப்ரெண்டான கெட்டப், எல்லாமே உங்களுக்கு இப்போ அனுப்புகிறேன். ஸோ இட்ஸ் படமாக ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க ரசிகர்கள் அனைத்துமே. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைங்கிறது நிச்சயமா. படம் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைவா இன்னொரு கேள்வி கேட்கணும். இப்போ சார் மாதிரி நீங்கள் ஒரு படத்தை எடுக்கின்ற போது ஒரு இயக்குனரா, நாட் அன் ஆக்டர், ஒரு டைரக்டராக நீங்கள் இந்த படத்தை எடுக்கும்போது சில கருத்துக்களை நீங்கள் சொல்கிறீங்க. அந்த கருத்துக்கள் பொது வேளைக்கு பொது கமர்ஷியல் தளத்திற்கு ஒவ்வாத கருத்தாக இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு கமர்ஷியல் வெற்றி பெறாது. ஆனால் சினிமாக்குள்ளேருந்து நீங்கள் கருத்தை சொல்லணும்னு சொல்லும்போது நீங்கள் வெற்றி பெற முடியாது. அது எப்படி அணுகுவீங்க? அது பெரிய அது ஒரு திருப்தி தான். என்ன மாதிரியான திருப்தி அப்படின்னா, லைக் திருப்தி உங்களுக்கு வயிறு நிரப்பாது. ஐ நோ வெரி வெல். இதில் வந்து ஒரு திரு பாலமகேந்திரா அவர்கள் வந்து கோடீஸ்வரனா சாகலை, திரு மகேந்திரன் அவர்கள் வந்து கோடீஸ்வரனா சாகலை,
இந்த மாதிரி நிறைய முக்கியமான இயக்குனர்கள் வந்து பெரிய கோடீஸ்வரனா ஆகலை. இந்த கமர்ஷியல் திரைப்படங்கள் எடுத்தவங்க தான் ஓரளவுக்கு பணம் சம்பாரிச்சிருக்கிறாங்க. பட் நானுமே வந்து கமர்ஷியல் அண்ட் ஆர்ட் அப்படி போல. பட் நம்மகிட்ட நிறைய கதைகள் இருக்கு, நம்ம அடுத்தடுத்து எடுக்கத்தான் போகிறோம். நீங்கள் இதே கேள்வியை மாற்றி கேட்பீங்க, என்னென்ன திடீர்னு இப்படி ஒரு கமர்ஷியல் எடுத்துட்டீங்கன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வில் டூ, நம்மளும் செய்வோம். பட் கன்னிமாடமோ சாரோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொறுப்புணர்வோடு எடுக்கணும்னு ஆசைப்பட்ட திரைப்படம். சாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக இந்த கதையை எழுதி வச்சுருந்தோம், ஒரு சித்தாந்தம் சொல்லப்படாமல் இருக்குது, ஏன் பயப்படுறாங்க, இதை சொல்லலாமே அப்படின்னு ரொம்ப தைரியமாக சொல்ல எல்லாமே கூடி வந்தது அந்த சமயத்தில். ஒரு நல்ல ப்ரொடியூசர், ஹீரோ. ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே இருந்து அதைவே சொல்லணும்னு சொல்லும்போது ஒரு பெரிய சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கு இருக்கும். லைக் இப்போ ஆனால் என்ன ஒன்று, இந்த திரைப்படம் வெற்றி திரைப்படமாக இப்போ இன்னைக்கு இல்லைன்னா நான் பெரிய விமர்சனத்துக்குள்ளாக இருப்பேன். உங்களுக்கு முதல்ல அந்த 5 நாட்கள் கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த தியேட்டரில் அந்த கூட்டம் கூடலைன்னா நான் பெரிய விமர்சனத்துக்குள்ளாக இருப்பேன். நல்ல வேளை அது வந்து பணமாக மாறிடுச்சு. அடுத்த வாரம் வந்து பயந்தோம் நாங்கள். அடுத்த வாரம் அது தியேட்டர் எக்ஸ்டன் ஆச்சு. அது இன்னும் பெரிய பேரை 10 நாட்கள் தொடர்ச்சியாக 10 நாட்கள் தொடர்ச்சியாக. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு வாரங்கிறது ஃபுல்லு, அடுத்த ஒரு வாரம் என்பது 80-90% சிறிய திரைப்படங்கள் இப்போ அப்படி ஓடுறது இல்லை. அதுவும் கருத்து சொல்கிற திரைப்படம் ரொம்ப கவனிக்கக்கூடிய அளவில் இருக்கிறது இல்லை. பட் மக்கள் கூட்டம் கூட்டமாக போய் பார்த்தாங்க. பட் அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன மேஜிக் பண்ணியிருந்தோம். அது ஸ்கூலு, குழந்தைங்க, அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த ஆடியன்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த வாழைப்பழத்தில் வச்சு மாத்திரை கொடுக்குற மாதிரி இந்த எஜுகேஷன் உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கல, நிறைய பிரச்சனை இருந்தது. அதையெல்லாம் மீறி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சித்தாந்தவாதிகள், அதாவது ஒவ்வொருத்தரும் சித்தாந்தவாதி தான். நீங்கள் படிக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டான்னா அவன் ஆசிரியனாக இருந்தாலும் சரி, ஊர் தலைவனாக இருந்தாலும் சரி, அவன் வந்து ஸ்கூல் வாட்ச்மேனாக இருந்தாலும் சரி, அவன்கிட்ட ஒரு சித்தாந்தம். என்ன சித்தாந்தம்னா, உன் கல்விதான் உன்னை உயர்த்தும். அந்த சித்தாந்தம் உடையவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால தான் நமக்கு இன்னைக்கு இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இதை சொல்லும்போது உங்களுக்கான கமர்ஷியல் தளம் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கமர்ஷியல் தளம் எனக்கு நிச்சயமாக முதல் 2 திரைப்படங்கள்ல ஓப்பன் ஆகியிருக்காது. ஆனா இரண்டாவது திரைப்படமாவே இந்த கருத்து இல்ல, 2வது திரைப்படம் எனக்கு வேற ஒண்ணு கொடுத்துச்சு. இப்ப கதாநாயகர்களோடு எளிதாக போய் கதை சொல்லக்கூடிய வாய்ப்பு. ப்ரொடக்ஷன் சைடில் வந்து இவரால் நல்ல திரைப்படம் எடுக்கப்பட முடியும், இவர்கிட்ட ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்தா அது ரிட்டர்னாக கொடுத்துட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு எல்லாம் நம்பிட்டாங்க. எதை வச்சு நம்பினாங்கன்னா அந்த வியாபார யுக்தி, அந்த டிசைன்ஸ், அதை நான் போய் மக்களிடம் கொண்டு சேர்த்த விதம், அதுக்கு நான் கட் பண்ண ட்ரெய்லரு, அது கட் பண்ண டீசரு, அப்போ ஹேவ் சம் ஐடியாலஜிஸ். ஸோ மக்களோடு தொடர்பை ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஏற்படுது. இதை ப்ரொடியூசர்ஸும் உணர்ந்துக்கிட்டாங்க, ஹீரோஸும் உணர்ந்து. அதனால தான் எனக்கு ஐ கேன் கேட். நான் உடனே திரைப்படம் இப்போ என்கிட்ட 2-3 திரைப்படங்கள் இருக்கு. ஸோ இப்போ அடுத்து மார்ச்சில் ஒரு படம் போகிறேன், பெரிய கதாநாயகனோடு சொல்லிக்கிறேன். ஸோ இது கிடைச்சிச்சு. இந்த 2 படங்கள் கொடுக்காம இல்லை, கொடுத்துச்சு. அப்போ முதல் திரைப்படம் 2வது திரைப்படம் கொடுத்தது, 2வது திரைப்படம் 4 திரைப்படங்களையும் எனக்கு கொடுத்தது. இதுக்குள்ள இருந்து இந்த விஷயத்தையும் சொல்ல முடியுங்கிற ஒரு பார்வையை பொதுவெளிக்கு கொண்டு வந்தோம். இப்போ என்னன்னா, நான் ஒரு மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ப்ரொடியூசரும் சரி, டைரக்டர்ஸும் சரி, இனி கவலை எல்லாம் சொல்லலாம்னு நினைப்பாங்க. அந்த தைரியத்தை நான் கொடுத்துருக்கேன்னு பார்க்கும்போது ஐ எம் சோ ஹாப்பி. இதை ஒரு இயக்குனர் என்னிடம் சொன்னார், ரொம்ப இளம் வயது இயக்குனர் சொன்னார், அண்ணே நான் இந்த மாதிரி ஒரு கதை வச்சிருந்தேன், உங்க படம் மட்டும் ஓடலைன்னா அந்த படத்தை எடுத்துருக்க மாட்டேன். ஆனால் நான் போய் தியேட்டரில் பார்த்தேன், பயங்கரமா மக்கள் கொண்டாடினாங்க அந்த திரைப்படத்தை. எனக்கு அப்பவும் இல்லாத நம்பிக்கை. எழுத்து இயக்கம் போஸ் வெங்கட் முன்னாடி எந்திரிச்சின்னு கை தட்டினாங்க. அப்போ எனக்கு என் படத்தை எந்திரிச்சின்னு கை தட்டணும்னு தோணுச்சு, நான் அந்த படத்தை எடுப்பேன்னு சொல்லி ஒரு இயக்குனர் சொன்னார். அப்போ நான் எவ்வளவு முளைச்சதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த விளைநிலத்தில் ஒரு விதை விளைஞ்சிருந்தாலும் நான் நல்ல விதையை தான் தூவி இருக்கிறேன்னு அர்த்தம். ஏற்கனவே இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள், கருத்தை சொல்லக்கூடிய வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், இந்த வரிசையில் திரு போஸ் வெங்கட்டும் அந்த இடத்தை நோக்கி நகர்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வை, பொது பார்வை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு இல்லை. இதுக்கு நான் ஒரு லைன் சொல்லுவேன். எனக்கு வந்து வெற்றிமாறன் சார் சொன்னது, நான் இருளில் பயணிக்கிறேன், வெளிச்சமில்லாத மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு ரீதியில் வெளிச்சத்தை கொடுக்க முயற்சி செய்கிறேன். அப்படி எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் போது உன் முகத்தை பார்த்தேன் அப்படின்னார், என் படத்தை பார்த்துட்டு. அப்போ நம்ம எல்லாரும் ஒரே விஷயத்துக்கு தான் போராடுறோம். அப்போதான் நான் ஒரு இடத்துல சின்ன வேலை கிடைச்ச ஒன்றை பார்த்தேங்கிற மாதிரி, இந்த இடத்துல யார் இருந்தாலும் வெளிச்சம் தேடி கொடுக்கணும்னு யார் முகத்தை பார்த்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் இல்லாதவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக உழைக்கிறவர்களாக தான் இருப்பாங்க. அது யாராக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக. அப்படி நீங்கள் அரசியலுக்குள்ள வந்துட்டீங்க. அரசியல் நான் தான் சொல்கிறேன், நம்முடைய 10-11 வயதுகளிலிருந்து அரசியல் துவங்குவது என்பது நமக்கும் நல்லது, நாட்டிற்கும் நல்லது. சினிமாவிலிருந்து அரசியல் பேசுறது உங்களுக்கு ஆபத்தா இல்லையா? எந்த துறையிலிருந்து எதிர்த்த துறையை பற்றி எப்போ பேசினாலும் ஆபத்து தான். ஏன்னா ஒரு செக்டார் ஆஃப் பீப்புள் கொண்டது தான். இப்போ லைக் சினிமாவுக்கு ஒரு செக்டார் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அதான் சொல்லணே, நான் விஜய் அவர்களுடைய பயங்கர ரசிகர், ஆனால் அரசியலாக ரொம்ப எதிர்த்து நிற்கிறேங்கிற மாதிரி. கடுமையான எதிரி. ஆமாம், இது வந்து இருக்கும். இப்போ என்ன ஆகிடும்னா, இப்போது நான் ஒரு திரைப்படத்தில் வந்து நடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் ஒரு விஜய் ரசிகர், நான் வந்து ஒரு படத்தில் இப்போ கங்குவாலே வரேன் அப்படின்னா, இப்போ நான் வரும்பொழுது அதை கேரக்டராக பார்க்குற மனநிலை இந்த பப்ளிக் இருக்கணும். அவங்க வந்துட்டு இந்த இருக்கான் பாரு, இவன் வந்து அந்த கட்சிக்காரன், இந்த இருக்கான் பாரு இந்த கட்சிக்காரன் படம் பார்த்தா அந்த கங்குவாங்கிற முழு திரைப்படத்தையும் பார்க்கவே முடியாது. ஏன்னா என்னை போன்ற அனைத்து கட்சிக்காரர்களும் உள்ள இருக்காங்க. கருணாஸ் இருக்காரு, அவர் ஒரு கட்சிக்காரர்.
அது மாதிரி நடிகர்கள் நிறைய பேர் உள்ள இருக்காங்க, எல்லாம் ஒருத்த கட்சிக்காரங்க. சினிமாவை சினிமாவாக பார்க்க வேண்டும். இது வந்து ரசிகர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய பெரிய அட்வைஸ். இப்போ நான் அப்படித்தான் பார்ப்பேன். இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ நாளைக்கே வந்துட்டு திரு எடப்பாடியார் அவர்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்க பையன் ஹீரோவாக நடிச்சாலும் நான் பார்ப்பேன். அது நான் சினிமா, அதுக்கு எனக்கு யார் ப்ரொடக்ஷன் பண்ணா யார் நடிச்சாங்க நீங்க ஒரு சினிமா விரும்பியா அதை பார்த்துறேன். மக்களும் அந்த மாதிரி இருக்கணும். வந்து ஒரு படத்துக்குள்ள எப்படி இருக்கான் அரசியல்வாதிகளாக அப்படி பார்க்கறதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. நாளைக்கு இப்போ 69 வருது சாரோடது, விஜய் சாரோட வருது. நான் எப்படி 68 முண்டி மோதி போய் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தா அதுதான் நானும் பார்க்க போறேன். எனக்கு அதுல எல்லாம் எந்த விதமான இதுவும் இல்லை. பட் நான் சினிமாவிலிருந்து அரசியல் பேசும் பொழுதோ, அரசியல் களத்தில் இருந்து சினிமாவை பார்க்கும் பொழுதோ, 2 செக்டார் ஆஃப் பீப்புள் வந்து என் மேலே ஒரு சின்ன காழ்ப்புணர்ச்சி வச்சுருப்பாங்க. அது நிச்சயமாக என்னுடைய வளர்ச்சியை பாதிக்குங்கிறது எனக்கு தெரியும். பட் என்னோட ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இதுக்கு நான் பயப்படுறதா, இதனால உன்னுடைய வருமானம் கெட்டு போயிடுமா, இதனால உன்னுடைய வாழ்க்கையினுடைய உன் பிள்ளை குட்டிக்கு சோறு போடுறது கெட்டு போயிடுமா, சொத்து சேர்க்கறது கெட்டு போயிடுமா, அதை நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் நல்ல விஷயத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது அதில் வர்ற பாதிப்பை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த காலத்துலையும் அந்த நல்ல விஷயத்தை பண்ணவே முடியாது. திரு கலைஞர் அவர்கள் என்ன சொல்கிறார், பொது வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது அதுக்குள்ளே சில நாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். நாறுதேன்னு சொல்லிட்டாவே பொது வாழ்க்கைக்குள்ள வர முடியாது. நீ நாறுதேன்னு சொல்லிட்டாவே வந்து அரசியலுக்கு வர முடியாது. திரு விஜய் அவர்களுக்கு எதிராக நான் ட்வீட் போடுறேன். ட்வீட் போட்டோன்னே என் மனைவி என்னை கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு மாமான்னு கத்துறாங்க. என்னென்னு இங்கே பாருங்க, கீழே என்னென்ன அசிங்கமாக சொல்லி வச்சுருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் இப்படி பேசுனீங்கன்னாங்க. நான் என்னம்மா நான் தவறாக பேசிட்டேன், விஜய் போன்ற ஒருத்தர் நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு. சரிம்மா விட்டுரு. திரு விஜய் அவர்கள் மாநாடு போட்டார்ல, அந்த வீடியோ எங்கே இருக்குன்னு போய் பாருன்னு பார்த்தேன். ஒரு மாநாடு இருந்துச்சு, அது கீழே என்ன போட்டிருக்காங்கன்னு பாருன்னு. என்னம்மாம்மா உங்களோட அசிங்கமாக திட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் 2 பேருமே பொது வழிக்கு வந்துட்டோம், நாங்கள் 2 பேருமே அரசியலுக்கு வந்துட்டோம். அவரையும் அப்படி தான் திட்டுவாங்க, என்னையும் அப்படி தான் திட்டுவாங்க. பிரச்சனை அது இல்லை. அவர் ஒரு சைடில் மக்கள் குலைப்பதற்கு வந்திருக்கிறார், நான் ஒரு பக்கத்தில் மக்கள் குலைக்க வந்திருக்கிறேன். எங்களை 2 பேருமே பொது வழியில் இருக்கும்போது எங்கள் மேலே இந்த மாதிரியான அசிங்கங்களை அள்ளி வீசுவார்கள். தெரிந்தே இருவரும் வந்திருக்கிறோம். மனைவியாக நீ எப்படி இருக்கணும்னா, திரு கலைஞர் அவர்களுடைய மனைவியோட அசிங்கமான கெட்ட வார்த்தைகள் கேள்விப்பட்டவங்க இருப்பாங்களா? அம்மா ஜெயலலிதா அவர்களோடய கெட்ட வார்த்தை வாங்கின இனிமேல் ஒரு பெண்மணி இருக்கணும். அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து ஒரு இரும்பு பெண்மணியா இல்லையா? இந்த மாதிரி ஒரு இரும்பு பெண்மணியா இருக்கிறதுக்கான மனநிலையை நீ வளர்த்துக்க. ஏனென்றால் நான் இதுக்கப்புறம் தான் முழுமையான அரசியலுக்கு இறங்க போறேன். இன்னும் நிறையா இந்த மாதிரி திட்டுப்பாங்க, நீ வாங்கிக்கணும்னு. என் வைஃப் ஒரே வார்த்தை அப்போ வாங்கிக்கிறேன். எதிர்ப்புகளை எதிர்கொள்ள இல்லை, பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சேஃபா இருக்கணும். நீங்கள் பொது வழியில் இறங்கி மக்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சாலும் சேஃபஸ்ட் லைஃப் வாழ முடியாது சார். உங்களுக்கான ஆபத்தும் இருக்கும், உங்களை அசிங்கமாக தான் திட்டுவாங்க. எப்படி பெரியார் மேலே மலக்குவியலை எடுத்து முட்டைக்குள்ளே எடுத்து வீசினாங்களோ, அதுக்கு பெரியார் என்ன பதில் சொன்னார், அவன் முட்டையை வீசினா நான் நினைக்கலடா, இன்னமும் கையில் பீயல்றானடா, அவன் மனசு இன்னும் மாறல வர்றா, அவன் குணம் இன்னும் மாறல வர்றான்னு சொன்னார்ல. அப்படி தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணுமே தவிர, ஒற்றை செருப்பை வீசினா இன்னொரு ஒற்றை செருப்பு எங்கே இருக்குன்னு பாரு, 2 காலில் போட்டு போகணும். இந்த மனநிலைக்கு தான் பொது வெளியில் பயணிக்கக்கூடிய நானோ விஜயோ வரணுமே தவிர மற்ற சலம்பல்களுக்கு நம்ம அஞ்சக்கூடாது. எதிர்ப்புகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். டேஸ்டில் பெஸ்ட் எவரெஸ்ட் சூப்பர் சாம்பர் மசாலா பவுடர். Taste the Daily.